வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க திடீரென கூட்டப்பட்ட ஆலோசனை கூட்டம் பெரும் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் இணைக்கலாமா என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசனை செய்திருக்கிறார்களாம். அதிலும் குறிப்பாக தற்பொழுது என்ன முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்றால் முக்கியமான முடிவு தான். அதாவது அதிமுக இப்போ பிளவுபட்டிருக்குங்க. பல அணிகளாக பார்த்திங்கன்னா உடைந்து சிதைந்து துண்டுகளாக போகியிருக்கு. அந்த அதிமுகவை ஒன்றிணைத்தால் மட்டுமே நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பாலான எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்லிட்டு இருக்க இடையிலே பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவில் இபிஎஸ் அணி என்று இருக்கக்கூடிய இடத்துல தற்பொழுது அவருக்கு எதிராக அவர் அணியிலே பார்த்திங்கன்னா போர்க்கொடியை ஏந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதில் போர்க்கொடியை தூக்கினவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கிட்ட சுமூகமாக போகிறதா முடிவெடுத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. போர்க்கொடியை ஏற்றுறவங்களாம் திரும்ப பார்த்திங்கன்னா அதை இறக்கிட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே ஆலோசனை செய்யும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக இப்போ பார்த்திங்கன்னா தற்பொழுது பிரிந்து பல அணிகளாக இருக்கிறது. இது நமக்கு ஆதரவாக இருக்குமா, சாதகமாக இருக்குமான் பாதகமாக தான் முடியும். ஏனென்றால் இது யாருக்கு சாதகம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக அமைந்து மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க நாம் செய்யக்கூடிய அவங்களுக்கு ஒரு பெரிய துணையாகத்தான் இந்த அணி துண்டுகள் என்று சொல்லலாம். ஆகையால் நாம் ஒன்றுபட்டால் மட்டுமே அவர்களை வீழ்த்த முடியும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு வெற்றிக்கு நாமளே முதல் காரணமாக அமைந்துவிடும் என்பதே ஒரு உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதனால் பெரும் விதத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே மாவட்ட செயலாளர்களும் ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார்களாம். ஏனென்றால் அதிமுகவில் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர் மீட்பு கூட கூட்டத்தில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுடைய முக்கிய அங்கங்களை பார்த்திங்கன்னா ஆதரவாளர்களை வைத்து தற்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைக்க பேச்சுவார்த்தை தொடக்கலாமா வேண்டாமா என்ற முடிவுக்கு எடப்பாடி இன்னும் கிட்டவில்லை. என்னதான் மாவட்ட செயலாளர்களும் மற்றவர்களும் சொல்லினாலும் அவருக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருப்பதன் காரணமாக ஓபிஎஸ்ஐ அழைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தால் பெரும் விதத்தில் ஆதரவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் தென்மண்டலத்தில் ஆதரவு என்பது மிக அதிகமாக வேணும். அப்பொழுதுதான் அதிமுகவில் பெரும்பாலான வாக்குகள் என்பது சதவீதம் அதிகமாகி மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அடையும் என்பதே சொல்லப்படுகிறது. ஸோ அதற்கு பன்னீர்செல்வம் இருந்தால் கண்டிப்பாக அதிமுகவில் தென்மண்டலத்தின் ஆதரவை இழுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் என்ன நடக்கிறது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.